வங்கக்கடலில் சில மணி நேரத்தில் உருவாகிறது புயல். புதுச்சேரி அருகே நாளை மதியம் கரையை கடக்கும் என பாலச்சந்திரன் கணிப்பு. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். சென்னையின் பல பகுதிகளில் இரவு தொடங்கி தொடரும் மிதமான மழை. பிற்பகலில் வலுக்க தொடங்கும் என கணிப்பு. சென்னையில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களிலும் இன்று அதி கனமழை பெய்யும். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 1000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். கூத்தாநல்லூரில் 3 நாட்களாக மழைநீரில் மூழ்கியுள்ள 2000 ஏக்கர் நெற்பயிர்கள். புதுச்சேரி கடற்கரையொட்டிய சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தடை. புயல் எச்சரிக்கை நடவடிக்கையாக முடிவு. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல உரிமையை ரத்து செய்ய வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராட்டம் வாபஸ். சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்ததால் முடிவு. சென்னை அருகே அம்பத்தூரில் கைகளால் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயற்சி. அரியலூரை சேர்ந்த இளைஞர் கைது. திருப்பூரில் தந்தை தாய் மகனை கொலை செய்து 8 சவரன் நகை கொள்ளை. 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை தீவிர விசாரணை. திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு பயமில்லை என திருப்பூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி இபிஎஸ் விமர்சனம். தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக திமுக அரசு மாற்றியிருப்பதாகவும் கண்டனம். காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட விலக்கு கேட்பது ஏன்? நடிகை கஸ்தூரி விளக்கம். ஒர்க்கு, வீடு, என் பிள்ளையோட படிப்பு இதெல்லாம் மனசுல நான் வச்சு என்னுடைய லாயர் தரப்புல விண்ணப்பிச்சிருக்காங்க. மற்றபடிக்கு கோர்ட்ல நான் மண்டே தான் வருது. மண்டே வரும்பொழுது நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அரபிக்கடலில் 2 படகுகளில் 500 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். இலங்கை கொடியுடன் இருந்த படகுகளில் இருந்து 9 பேர் கைது. கரூர் அருகே மேலசக்கரக்கோட்டையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வீச்சறிவாளால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்டம். கல்லூரி மாணவர்கள் உட்பட 5 பேர் கைது. புதுக்கோட்டையில் அதிமுக பாஜக பிரமுகர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. மொத்தம் 3 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் யானைக்கு அஞ்சி மரத்தில் ஏறி உயிர் தப்பிய வடமாநில இளைஞர். குடியிருப்புகளுக்குள் யானை நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை.
மகாராஷ்டிராவில் புதிய முதலமைச்சர் பாஜகவிலிருந்து தேர்வாக வாய்ப்பு. அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பின் துணை முதல்வர் பதவியையும் ஏற்க ஏக்நாத் ஷிண்டே மறுத்ததாக தகவல். அதானி லஞ்ச விவகாரத்தால் ஏற்பட்ட அமளியால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை. மக்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அமளி செய்ததால் அவை 12 மணி வரை ஒத்திவைப்பு. உருவாகாது என கணிக்கப்பட்ட ஃபெங்கல் புயல் அடுத்த சில மணி நேரத்தில் புயலாக உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 6 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்ததாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து சில மணி நேரத்திற்குள் புயலாக உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே நாளை பிற்பகல் புயலாக கரையை கடக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறக்கூடும். இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும். இந்த புயல் கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னையில் அதிகாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நிலையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்தது. சென்னையில் நேற்றிரவு முதல் அதிகாலை வரை மிதமான மழை பெய்தது. அதிகபட்சமாக கத்திவாக்கத்தில் 6.2 சென்டிமீட்டரும், பேசன் பிரிட்ஜ் பகுதியில் 4.8 சென்டிமீட்டரும் மழை பதிவானது. காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சென்னை சூளைமேடு, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது. ஃபெங்கல் புயல் எதிரொலியால் இன்று மதியத்திற்கு மேல் சென்னையில் மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் 3 நாட்களாக நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இது தொடர்பாக விவசாயிகள் என்ன தெரிவிக்கின்றனர்? அதிகாரிகள் நேரில் வந்து இதனை பார்வையிட்டார்களா? சிவரஞ்சனி, இந்த பெங்கல் புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 7000 ஏக்கர் பரப்பளவுக்கு மேல் சம்பா நெல் பயிர்கள் மழை நீரில் முற்றிலுமாக மூழ்கியிருக்கிறது. இந்த நிலையில் நாம தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே உள்ள வாக்கோட்டை என்கிற இடத்துல இருக்கிறோம். நீங்க நேரடியாகவே அந்த காட்சிகளை பார்க்கலாம். பெங்கல் புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் இடைவிடாமல் பெய்த மழையின் காரணமாக இந்த வாக்கோட்டை, திருராமேஸ்வரம், தென்கோவனூர், வடகோவனூர், தெற்குப்படுகை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழை நீரில் மூழ்கியிருக்கிறது. தற்பொழுது நீங்கள் நேரடியாக அங்கு உள்ள விவசாயிகள் அந்த விளைநிலங்களில் பயிர்கள் மூழ்கி இருக்கக்கூடிய பயிர்களை எடுத்து காண்பிக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ராமன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு உள்ள இந்த 30 நாட்களான சம்பா நெல் பயிர்கள் முழுவதுமாகவே பாதிப்படைந்திருக்கிறது. இந்த பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக அந்த தண்ணீரை, மழைநீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இங்குள்ள வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாராத காரணத்தினால் முழுமையாக தண்ணீரை வடிவமைக்க முடியல தெரிவிக்கிறாங்க. இங்குள்ள விவசாயிகள்ட்ட கேட்கலாம். ஐயா சொல்லுங்க, இப்ப இந்த மழை எத்தனை நாளா பெய்கிறது? இந்த என்னென்ன மாதிரியான பாதிப்பை நீங்க சந்திச்சிருக்கீங்க? தொடர்ந்து இந்த மழை, கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இங்கே உள்ள நாங்கள் 30 நாளில் பயிரிட்ட சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் முற்றிலுமாக அழுகி போய்விட்டது. நீங்கள் பார்க்கலாம், இது இனிமேல் முளைக்காத அளவுக்கு அழுகி போயிருச்சு. இங்கே எங்களுக்கு முறையான வடிகால் வசதி இல்லாதனால இந்த நீரை வெளியேற்றதில் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் முற்றிலும் விவசாயிகள் எல்லாம் முழுவதும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அதே போல் எங்களுக்கு தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக வழங்கப்படக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் தொகை, பயிர் காப்பீட்டு தொகையும் முறையாக வழங்கப்படவில்லை. அதனால் அதையும் வழங்குவதற்கு தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்கிற இந்த விவசாயிகள் சார்பில் நாங்கள் கேட்டோம். மற்றொரு
விவசாயி இருக்கா, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயா, இப்ப இந்த மழைநீர் வந்து 3 நாளா தேங்கி இருக்குன்னு சொல்றீங்க, அதிகாரிகள் யாரும் வந்து பார்த்தாங்களா, உங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு சொல்லியிருக்காங்களா? இதுவரையிலும் எந்த அதிகாரி வந்து இங்கே பார்க்கல. இது வடிகால் சரியான முறையில் வடியாதனால தான் வந்து இவ்வளவு பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டுருக்குது. நீங்கள் நேரடியாகவே கேட்டிருக்கலாம் சிவரஞ்சனி. முறையாக இந்த வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாத காரணத்தினால் இந்த பகுதிகளில் மழைநீர் என்பது முற்றிலுமாக தேங்கி இருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கும்போது கடல் போல இந்த பகுதிகள் அனைத்தும் தெரிகிறது. இந்த மழைநீரை வடிய வைத்தால் மட்டுமே எங்களுடைய பயிர்களை காப்பாற்ற முடியும். இதுவரை அரசு அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை. ஆகையால் அரசு அதிகாரிகள் நேரடியாக வந்து பார்வையிட்டு இந்த பயிர்களை கணக்கீடு செய்து எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். சிவரஞ்சனி, விவசாயிகளின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.